உங்களை நம்பி, மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டுட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு நாம் உழைக்க வேண்டும். இன்னும் இருப்பது 2 மாதங்கள் தான். அந்த 2 மாதம் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நமக்கு முகமே தலைவர் தளபதி தான். நாங்கள் சரி, நீ யார் போனாலும் சரி, அது தலைவர் கோசம் எல்லாமே வரும். ஆனால் தலைவர் ஒரு 5 நிமிடம் பேசினால் 50 நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய பேச்சு, தலைவருடைய பேச்சு மட்டும்தான் 50 நாளைக்கு அது பாட்டுன்னு போய்கினே இருக்கும். ஆதவ் சார் சொன்னது மேலே 5 கோடி மக்கள் பார்க்குறார்கள், எப்போ பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு நாம் ஒழுங்காக அவர்களிடம் சென்று நம்மளுடைய கொள்கைகள் என்ன, தலைவர் வருகிறார், நம்மளுடைய தேர்தலில் அவர் நிற்க இருக்கிறார். 2026 தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்லை 4 தொகுதியில் தான் ஒருத்தவங்க நிற்க முடியும். அதனால் தலைவர் ஜெயிச்சுவார். ஆனால் தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக ஆக முடியும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.